6 ஏக்கர்ல உணவு காடு பார்த்துருக்கீங்களா? 6 ஏக்கர்ல உணவு காடு, 100க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள், பழ மரங்கள் எல்லாமே இந்த உணவு காட்டுக்குள்ள இருக்கு. இந்த உணவு காடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுல சோலாப்பூர், சோலாப்பூர் பக்கத்துல பந்தர்பூர்ங்கிற பகுதியில தான் இருக்கு. இப்ப இங்க மகாராஷ்டிராவுல முன்னோடி விதை உற்பத்தியாளர், இந்தியா முழுவதும் விதைகள உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அனில் கவாலே. அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அவர் தோட்டத்துல காய்கறி விதைகள தொடர்ச்சியா உற்பத்தி பண்றதுக்காகவும், எந்த நேரமும் உணவு தேவைய பூர்த்தி பண்றதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர்ல பழமரங்கள், காய்கறி செடிகள் இதெல்லாம் ஒன்றிணைச்சு உணவு காடு தயார் செஞ்சிருக்கிறாங்க. இந்த உணவு காட்டை இப்ப நம்ம அப்படியே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இப்போ உணவு காட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாழை, 2 பக்கமுமே வாழை நம்மளை வரவேற்குது. வாழையில இங்க இவங்க பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சைநாடன், அப்புறம் மொந்தன், மோரிஸ் இந்த மாதிரி ரகங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தென்னை, இந்த உணவு காட்டுல 40 அடி இடைவெளிக்கு அங்கங்க தென்னைகள் நடவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா அவரைக்காய் கொடி படர்ந்து இருக்கு. இப்ப இது அவரை வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஆடிதான் பட்டம். ஆடி ஆவணி புரட்டாசி நடவு செஞ்சோம்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழில வளர்ந்து அந்த பனிகாலங்கள்ல பூத்து அதுக்கப்புறம் உற்பத்தி தரக்கூடியது. அதுல இங்க ஒரு முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரத்துல வாழரங்கான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இந்த வாழரங்கா படர்ந்து இருக்கு. இந்த காய்கள் நம்ம உணவு பழக்க வழக்கத்துல இருந்தது, இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சில விதை உற்பத்தி பண்றவங்க, நாட்டு காய்கறிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதை எப்படி சமைக்கணும்னு மக்களுக்கு தெரியல. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா வளரக்கூடியது, பெரிய பராமரிப்பு தேவையில்ல. விதைகளை விதைச்சா போதும், தானா வளரக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியது. அது ஒரு முருங்கை மரத்துல ஏறி நல்லா படர்ந்து கிடக்கு. அதை அப்படியே தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா அகத்தி மரம். அகத்தி நம்ம பூவையும் சாப்பிட முடியும், கீரையும் எடுத்துக்க முடியும். அமாவாசைனா மட்டுமே உணவுல எடுத்துக்கிறோம், ஆனா அதை நம்ம தொடர்ச்சியா உணவுல எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மா இஞ்சி, மஞ்சள் பயிரிட்டு இருக்கிறாங்க. வரப்போற பயிரா நல்லா ஆரோக்கியமா இருக்கு, செழிப்பா வளர்ந்துருக்குது மஞ்சள். அதனாலதான் நான் டக்குன்னு மா இஞ்சின்னு சொல்லிட்டேன். இப்ப மா இஞ்சி தான் இந்த அளவுக்கு நல்ல உயரமா திடமா இலை நல்ல பெருசா வளரக்கூடியது. இங்க மஞ்சள் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாவே வளர்ந்துருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அத்தி. இதுலயே வந்து அத்தியில நிறைய ரகங்கள் இருக்கு. காபுல் அத்தி அப்படிம்பாங்க, பூனை அத்தி அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் வேரத்தி அப்படிம்பாங்க. அதுல இது ஒரு ரகம், ஒட்டு ரகம். இந்த ரகம் அந்த அத்தி மரத்துல அவரைக்காயிலே கள்ளி அவரை, சதுர அவரை, சிறகவரை அப்படிம்பாங்க. நல்லா படர்ந்து காய்ச்சிருக்கு. இதுலயே வந்து இது பர்பிள் கலர். இதுல கிரீன் இருக்கு, லாங் இருக்கு. இது பர்பிள் வரி சிறகவரை. அதுல இங்க பாத்தீங்கன்னா உணவு காட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு மரவெண்டை ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குது. இந்த மரவெண்டை 10 அடி 15 அடி வரை கூட வளரக்கூடியது, ரொம்ப பெருசா வளரும். வெண்டைக்காயில் நிறைய கிளைகள் வெடிக்கும். இப்போ அதுக்கான சீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் தான் இது நல்லா பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். இது சிற்றகத்திலே மஞ்சள் கலர்ல பூக்கக்கூடிய ரகம். இதிலே அகத்தியில நம்ம இப்போ வெள்ளை அகத்தி பார்த்தோம். இது வந்து சிகப்பு அகத்தி, சிகப்பு பூ பூக்கக்கூடிய அகத்தி. இது ரொம்ப முக்கியமான வெரைட்டி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான கிராப்பு, கொஞ்சம் நிழலான பகுதி அப்படின்னா ரொம்ப நல்லாவே வளரும். இதுக்கு கிளைமேட் கொஞ்சம் தேவை, நல்ல பூக்கும். இந்த பூவை நம்ம உணவுக்கு எடுத்துக்க முடியும். இந்த விதைகள் நம்ம திரும்ப நடவு நட்டு அதிகமாக மரங்கள் வளர்த்துக்க முடியும். இந்த சிகப்பகத்தி உணவுக்கு ரொம்ப சிறப்பான அகத்தி. மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு அதிகமாக உணவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிகப்பகத்தி. இதை தாராளமா நம்மளும் நடவு செய்ய முடியும். தொடர்ந்து இந்த உணவு காட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. சிறகவரையில நிறைய ரகங்கள் இருக்கு. அதுல இது வந்து கருப்பு விதை சிறகவரை. இதுல பச்சை சிறகவரை, பச்சையிலே லாங் இருக்கு, அதுல வரி இருக்கு, அப்புறம் பர்பிள் இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகம். ஒரு கொத்துல நிறைய காய்க்கும். இதுதான் இந்த கள்ளி அவரை, சதுர அவரை, சிறகவரை, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு. இதை நம்ம உணவுல ரொம்ப இயல்பா எடுத்துக்க முடியும். இதுல பஜ்ஜி எல்லாம் கூட போட்டு சாப்பிடுறாங்க. பரங்கி பழத்துல நிறைய ரகங்கள் இருக்கு. அதுல இது வெள்ளை. இதை குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அனில் கவாலே அவரை சந்திக்கலாம். इंट्रोड्यूस भैया। नमस्कार, मेरा नाम अनिल गौली है और अभी हमारे फार्म पे बनाना का 80 वैरायटी है और ब्रिंजल का 60, टोमेटो का 150 और चिल्ली का 40 वैरायटीज है। 40 varieties. Okay, how many acres food forest? 6 acres. 6 acres. Including vegetables, how many varieties? 350. Approximately 350. 350 varieties. மக்களே, உள்ள வந்து பாத்தீங்கன்னா 350 வகையான காய்கறிகள், பழங்கள், தாவரங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அது என்ன நம்ம உணவு காட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ठीक है भैया, now we are going to visit your farm and watch all 350 varieties. ठीक है, thank you.
மொத்தம் 70 ஏக்கர். இந்த 70 ஏக்கர்ல இந்த 6 ஏக்கர் தான் உணவு காடு. இந்த உணவு காட்டுல இப்ப அவருடைய கணக்குப்படி 350 வகையான தாவரங்கள் உள்ள இருக்குன்னு பதிவிட்டிருக்காங்க. அதுக்கான பாசன நீர், இதான் கிணறு. இந்த கிணத்துல இருந்து தான் பாசனம் இதுக்கானது. முழுமையா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மேட்டுப்பாத்தி முறை. இந்த உணவு காடு வடிவமைச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, முழுமையா மேட்டுப்பாத்தி. இந்த மேட்டுப்பாத்தியில தாவரங்களுக்கான சரியான இடைவெளி விட்டு ஒரு பயிருமே வளர்க்கப்பட்டிருக்கு. இங்க மாமரம், மாங்கன்று மாங்கன்று அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா வாழை. வாழையில மட்டுமே 18 ரகமான வாழை உள்ள பயிரிட்டிருக்கிறதா பதிவிட்டிருக்கிறாங்க. சிகப்பகத்தி நிறைய இடங்கள்ல உள்ள இருக்கு. பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரி, கத்திரிக்காயில ஒரு முக்கியமான ரகம் தொப்பி கத்திரிக்காய். பார்த்தீங்கன்னா தென்னை. இப்போ இந்த தோட்டம் நடவு செய்ய ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ 3 ஆண்டுகள்ல இங்க 350 வகையான தாவரங்கள் பயிரிட்டிருக்கிறாங்க. என்னென்ன பயிர் அப்படின்ட்டு உள்ள பார்த்துட்டே போகலாம். இப்போ ஒவ்வொன்றுமே வாழை எல்லாமே வந்து ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்கு. வாழையில இப்போ இதெல்லாமே நல்லா நெத்தாயி பழம் பழுத்துருச்சு. இதெல்லாம் நம்ம விதைக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் தக்காளி ரகங்கள் பயிரிட்டிருக்கிறாங்க. தக்காளியில மட்டுமே 80 ரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன ரகங்கள் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சகப்பகத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதிலே பூக்க தொடங்கியிருக்கு. வாழைகளுமே தார் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே செகண்டரி, அடுத்த growth வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய், ஒரே கிராப்பா இருக்கு. மர வெண்டைக்காய் நடவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வாசல்ல உள்ள வரும்போது பார்த்தோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொய்யா நடவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு இடையில வாழைக்கு அப்புறம் திரும்ப கொய்யா இருக்கு. இது முழுக்க மரவெண்டை, பப்பாளி இருக்கு. அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி, இந்த உணவு காட்டுக்குள்ள சுண்டக்காய் செடியும் இருக்கு. வாழை எல்லாமே தார் போட்டுட்டு இருக்கு. எல்லாமே தார் வர தொடங்கிருச்சு. இந்த வாழைத்தாரோடைய முட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாலே இவ்வளவு பெருசா இருக்கு. கத்திரிக்காயிலே பச்சை ரகம். கத்திரிக்காயில மட்டும் இங்க நிறைய ரகங்கள், 60க்கும் மேற்பட்ட பிரிஞ்சால் வெரைட்டிஸ் பயிர் செஞ்சிருக்கதா சொன்னாங்க. அதுல இது வந்து பச்சை கத்திரிக்காய். மேட்டுப்பாத்தியில உணவு காடு. இதுல முக்கியத்துவம் என்னன்னா, களைகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் எளிமையா இருக்கும். இன்னொரு விஷயம், விதைக்கிற இடத்துல மிதிக்கக்கூடாது, மிதிக்கிற இடத்துல விதைக்கக்கூடாதும்பாங்க. அது இங்க ஃபாலோ ஆகும். அப்ப தாவர வளர்ச்சிக்கு முக்கியமா தேவையான இந்த பௌதிகத்தன்மைங்கிறது இங்க பாதுகாக்கப்படும். அந்த பௌதிகத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா மண்ணுக்கு உயிர்த்தன்மைங்கிறது கிடைக்கும். அப்போ உயிர்த்தன்மை இருக்கு அப்படின்னா அந்த மண்ணுல நுண்ணூட்ட சத்துக்களும் தாது சத்துக்களும் இயல்பா இருக்கும். அப்போ நம்ம வெளியிலிருந்து ஒரு ரசாயனங்களை உள்ள கொண்டு வந்து கொட்டணும் அப்படிங்கக்கூடிய தேவை இருக்காது. அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது தானா இங்க நடக்கும் அப்படிங்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா வாழை நடவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு மேட்டுப்பாத்தியில. அடுத்தது நமக்கு பள்ளம் நடக்கிறதுக்கான பாதை அமைப்பு இருக்கு. அது அடுத்தது அடுத்த மேட்டுப்பாத்தி. இந்த மேட்டுப்பாத்தியில முழுமையா தக்காளி பயிர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மூங்கி கம்புகள் நட்டு மேல கம்பி கட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தக்காளிகளை நாட்கட்டி மேலே ஏத்துறதுக்கு. அப்ப தக்காளிகளை நம்ம கொடி கட்டி மேலே ஏத்தணும் அப்படின்னா அதோடைய காய்ப்பு திறன் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம், அது பற்றி படர்ந்து வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். தக்காளியே பொதுவா வந்து ஒரு வகையான கொடி தாவரம் தான். அப்ப அதுக்கு கட்டி ஏத்தணும் அப்படின்னா படர்ந்து நிறைய காய்க்கும். காய்கள் சேதமாகாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அதோடைய தோல் பற்று வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்போ மண்ணோ கீழே இருந்து மழை பெஞ்சு அந்த மண்ணு மேலே பட்டுச்சு, மண்ணுல காண்டக்ட்ல இருக்கு அப்படின்னாலே தக்காளி கெட்டு போறதுக்கான சூழல் ஏற்படும். அப்ப கொடி கட்டணும் அப்படின்னா நிறைய கிளைகள் படர்ந்து நிறைய காய்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதிலே தொடர்ந்து இங்க சப்போட்டா பயிர் செஞ்சிருக்கிறாங்க. வாழைகள் நிறைய ரகம் இருக்கு. அதிலே பப்பாளி இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பப்பாளி, கொய்யா நிறைய இருக்கு. இங்க கொய்யாவில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, பழைய தாக்குதல் அதிகமா இருக்கு. இந்த பழைய தாக்குதலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ட்ராப் வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா கருவாட்டு பொறிகள் வைக்க முடியும். இதை வச்சாதான் இந்த கொய்யாவில் இருக்கக்கூடிய அந்த மெலன் ஃப்ளை அப்படிங்கக்கூடியதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா காயா இருக்கும் போதே உள்ள வந்து ஹோல்ஸ் வச்சு அந்த பழங்கள் சேதமாகறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்போ இங்க நிறைய பாத்தீங்கன்னா கெட்டு போய் கீழே விழுந்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு இங்க எல்லா இடத்துலயுமே ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டைகள்ல பூரா மெலன் ஃப்ளை. இந்த மெலன் ஃப்ளை உள்ள போயிட்டு முட்டை வச்சிரும். முட்டை வச்சதுக்கு அப்புறம் உள்ள புழுக்கள் உருவாகும். புழுக்கள் உருவாக அப்புறம் அந்த காய் பழங்கள் நம்ம சாப்பிட முடியாது. கடிச்சோம் அப்படின்னா உள்ள நிறைய புழுக்கள் இருக்கும். இந்த மாதிரி இங்க நிறைய இது பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இங்க பாத்தீங்கன்னா உள்ள சம்மங்கி பூ பயிர் செஞ்சிருக்கிறாங்க. இது பப்பாளில ஆண் பப்பாளி, பெண் பப்பாளி எளிமையா கண்டறிய முடியும் அதோடைய பூக்களை வச்சு. இப்போ இந்த இலைகளுக்கு பக்கத்திலே வருது இல்லைங்களா, இது வந்து பெண் பூ.
இது 6 மாதங்கள் ஆனதுக்கப்புறம் இதில் காய் தங்கறதுக்கு ஆரம்பிக்கும். முதல்ல பூக்கக்கூடிய பூக்கள் கொட்டும். சம்மங்கி பூ, அதில் இந்த சரடுகள் தான் தக்காளியை இழுத்து மேலே கட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கீழே இருந்து தக்காளி செடி மேலே கட்டிடுவாங்க. 80 வகையான தக்காளி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கட்டியிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ தக்காளியை கட்டினோம் அப்படின்னா இதோடைய கிளைகள் இப்படியே படரும். இப்படியே படர்ந்து மேலே வரைக்கும் ஏறி நல்ல நிறைய காய்கள் இருக்கும். அறுவடைகள் நிறைய எடுக்க முடியும். மிளகாயில் புல்லட் வெரைட்டி, கேரட், இங்கே கேரட் பயிர் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கேரட் பொதுவாக கிழங்குகளில் விதைகள் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கான தட்பவெட்ப சூழ்நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கேரட்டில் எப்படி விதை எடுக்கலாம் அப்படின்னா, கேரட்டோட விதையை டைரெக்டாக நடவு செஞ்சோம்னா கிழங்கு எடுக்க முடியும். இதே அந்த விதைகளை நாற்று விட்டு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் 45 நாளில் நம்ம கிழங்கு எடுக்க முடியும் அப்படின்னா, 30 நாளில் நம்ம எடுத்து நடவு செஞ்சோம், இல்லை அந்த 45ஆவது நாள் பிடுங்கி கிழங்குல நல்ல நேர்த்தியான கிழங்கா பார்த்து அந்த கிழங்கை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடவு செஞ்சோம் அப்படின்னா அதில் விதை எடுக்க முடியும். இந்த மாதிரி பூத்து இந்த பூக்கள் மேலேயே விதைகளை வைக்கும். மகரந்தமானதுக்கப்புறம் முழுமையாக விதையாயிரும். அதுக்கப்புறம் இந்த விதைகளை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி பாதுகாத்துக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரட்டுக்கான சரியான வெப்பம், சரியான தட்பவெப்பம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பயிரிட்டோம் அப்படின்னா அறுவடை எடுக்க முடியும். மிளகாய் இப்போ தான் நடவு செஞ்சுருக்கிறாங்க. எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. புரட்டாசி சரியான பட்டம். அப்போ புரட்டாசியில் நடவு செஞ்சது சரியாக வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு செடி காய்ச்சிருக்கு, பழுத்திருக்கு. எல்லோ தக்காளி, மஞ்சள் தக்காளி பழுக்கவே செஞ்சுருக்கு. கத்திரிக்காய் ரகத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வத்தலாக நம்ம அதிகமாக உணவில் எடுத்துருக்குறோம். இதை நம்ம பச்சை காயாகவும் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட முடியும். அப்போ சுண்டைக்காய்ங்கிறது நம்ம விதைக்கணுங்கிற கட்டாயம் கூட தேவையில்லை. ஆனால் நம்ம புழுங்கி மட்டும் போடாமல் தோட்டத்துலேருந்து அகற்றாமல் இருந்தாலே போதும். நம்ம தோட்டங்களில் ரொம்ப இயல்பாக வளரக்கூடியது. இதில் சத்துகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. நம்ம உணவில் நம்மளுடைய பண்ணைகளில் எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா பிடுங்கி போடாமல் பாதுகாத்தோம்னாலே போதும். பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இல்லாமல் அதிகமாக நார்ச்சத்து, சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேவையுள்ள காயாக இருக்குது. பக்கம் இருக்கக்கூடிய தக்காளிகள்லாம் நல்லா வளர்ந்து காய்க்க தொடங்கிருச்சு. அதனால் நல்ல சரடுகள் கட்டி மேலே ஏற்ற தொடங்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா லார்ஜ் செர்ரி, அதில் இங்கே பாருங்கள் லைபீரியன் தக்காளி. தக்காளிகளில் ரொம்ப முக்கியமான அழகான தக்காளியும் கூட, சுவையும் நல்லாயிருக்கும். நீண்ட நாட்கள் நம்ம இதை காய்ப்பில் இருக்கும். இந்த தக்காளி ரகம் கிட்டத்தட்ட கொடி ரகங்களில் ரொம்ப முக்கியமான ரகம். இந்த காயோடைய சுவையும் பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான ஒரு சுவையாக இருக்கும். உணவுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த தக்காளியோட இது செல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகம். இதை நம்ம கொடியாக போட்டோம் அப்படின்னா மேலே வளரும். ஒரு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மக்கள் நுகர்வோர் அதிகமாக இதை ஈர்ப்பாக வாங்கிறதுக்கும் உகந்த ரகம். இந்த ரகமும் நம்ம தொடர்ச்சியாக பயிரிட முடியும். அதுக்கடுத்து நிறைய ரகங்கள் பயிரிட்டுருக்குறாங்க. இப்போ தான் சரடுகள் கட்டி எல்லாம் பூக்க தொடங்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்பூன் டொமேட்டோ. அதோட இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். கத்திரிக்காயிலேயே முள்கத்திரி. இந்த முள்கத்திரி இலைகள்லையும் தண்டு பகுதிகள்லையும் அந்த காய்களுடைய காம்புகள்லையுமே முள் இருக்கும். இப்போ தான் காய்க்க துவங்கியிருக்கு. மகாராஷ்டிரா முள்கத்திரி, காம்புகளில் முள் இருக்குது. நல்ல பூ எடுத்துகிட்ருக்குங்க. இது கிட்டத்தட்ட நடவு செஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆன தாவரம். இந்த உணவு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுரக்காய் செடிகளும் இருக்குது. வளர்ந்து இப்போ தான் பூக்க துவங்குது. துவரையிலே இது பார்த்தீங்கன்னா மரத்துவரை. இந்த மரத்துவரைங்கிறது நம்ம நார்மல் துவரையை விட துவரையோட சைஸும் பெருசாக இருக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். நீண்ட ஆண்டுகளுக்கு நம்ம வச்சுக்க முடியும். அப்போ உணவு காடுகளில் மரத்துவரைகள் நடவு செய்கிறது மூலமாக நிறைய பயன் இருக்குது. மரத்துவரையில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் இது ஒரு வகையான ரகம். வெள்ளை ரகத்தில் இருக்கும், இளஞ்சிவப்பில் இருக்கும், நல்ல முழுசாக ப்ரௌன் கலர்லையும் சிகப்பும் கலந்த மாதிரி நம்ம அடர்த்தியாகவும் இருக்கும். இந்த மரத்துவரைகள் நல்ல காய்ப்புகள் கொடுக்கக்கூடியது. காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த கொத்துகளை மட்டும் நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வளர்ந்து நிறைய காய்க்கக்கூடியது. இது 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவு செஞ்ச தாவரம் வளர்ந்து காய்ச்சிட்டு இருக்குதுங்க. நல்ல காய்ப்பு இப்போ கூட காயில் இருக்குது. இந்த துவரையை நம்ம ஆடியில் நடவு செஞ்சால் நமக்கு தைக்கு மேலே தான் காய்க்கும் அப்படிம்பாங்க. இந்த மரத்துவரை நமக்கு இப்போவே காய்க்க தொடங்கிடுச்சு. அப்போ மரத்துவரைங்கிறது வளர்ச்சிக்கு முன்னாடியே நமக்கான அறுவடைகளை கொடுக்கறதுக்கு உகந்தது. மகாராஷ்டிராவில் துவரை உற்பத்தி ரொம்பவே அதிகம். நம்ம இந்த 2 நாட்கள் பயணம் செய்யும் போதும் சுற்றிலும் பார்க்குறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் துவரை தான். இந்த துவரையை மானாவாரி துவரையாக அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் துவரையோட உற்பத்தி ரொம்ப அதிகம். இங்கே துவரையோட விலை ரொம்ப குறைவு. மக்கள் வியாபாரிகள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்டேருந்து துவரையை 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே தான் எடுப்பாங்களாம்.
இந்த துவரை செடி ரொம்ப அழகா ரொம்ப நிறையாவும் காய்ச்சிருக்கு. உற்பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மரத்துவரையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிரமம் என்ன அப்படின்னா, இது தேர்ச்சி ஆன உடனே நம்ம இத அறுவடை பண்ணிறணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா பூச்சி வந்துரும். ஒரு தடவ பூச்சி வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் காய்க்கக்கூடிய எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும். இங்க நமக்கு பப்பாளி காய்ப்புக்கு வந்துருச்சு. காய்க்க தொடங்கிருச்சு. இதிலே தென்னை ரகங்கள் இருக்கு. இந்த தென்னையிலே அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தி, வாழை, மரவெண்டை. இந்த மரவெண்டை எவ்வளவு கனமா இருக்கு பாருங்க செடியோட தண்டு பகுதி. இதுல இருந்து காய் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. கொய்யா, தக்காளி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வாழை. இந்த கல்வாழை எல்லாமே விதை அறுவடைக்கு தயாரா இருக்கு. நிறைய விதைகள். இதெல்லாமே கல்வாழை விதைகள். இந்த செடி பூரா நிறைய விதைகள் இருக்கு. இதை நம்ம தோட்டத்திலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ அதிகமாக தண்ணி இருக்கிற இடங்கள்ல நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயங்கரமாக விதைகள் காய்க்குது. இதில் நிறைய பேர் இப்போ அணிகலனும் செஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. தக்காளிகள் காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ரகங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் டொமேட்டோ, கத்திரிக்காய், கருப்பு குண்டு கத்திரி, பிளாக் பியூட்டி அப்படிம்பாங்க, மகாராஷ்டிரா குண்டு கத்திரி, கருப்பு கலரில் குண்டாக இருக்கக்கூடிய ரகம். இந்த உணவு காட்டில் இன்னும் நிறைய மரங்கள் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு தான் இதில் நம்ம கவர் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பழையால் பாதிக்கப்பட்ட கொய்யாக்கள், இங்கே சிகப்பகத்தி. இந்த சிகப்பகத்தி நல்லாவே காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா. அதோடைய காய்கள் கையோட வந்துருச்சு பிஞ்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த உணவு காட்டுக்குள்ள நிறைய மரங்கள், நிறைய செடிகள், நிறைய பூக்களும் கூட இருக்கு. எல்லோ கலரில் பூக்கக்கூடிய மேரிகோல்டு இது இருக்குது அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை ஈர்க்கும். அத்தி, வெண்டைக்காய் ரகங்கள், கத்திரியில் நம்ம ஏற்கனவே பார்த்த பச்சை கத்திரி பிஞ்சாக தான் இருக்குது காய். அந்த பச்சை கத்திரியோடைய பழம், நம்ம இதை விதை எடுக்க முடியும், விதை சேகரிச்சிக்க முடியும். இதோ இந்த செடியும் பூரா காயும் பழமாகவும் இருக்குது. இந்த 6 ஏக்கரை நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 350 வெரைட்டியையும் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 18 ரகமான வாழை இருக்குது அப்படின்னா வாழையோட ரகங்கள் எதுவுமே அறுவடைக்கு தயாராக இல்லை. அப்போ அதை நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. ஆனால் வாழை ரகங்கள் உள்ள நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள். இப்போ தக்காளி, இப்போ இது தக்காளிக்கான சரியான பட்டம் கிடையாது. அப்போ அதிகமான காய்கள் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில காய்களை பார்த்தோம். பாக்கி எல்லாமே நடைமுறையில் இருக்குது. அதுக்கடுத்து இதெல்லாம் வளர்ந்து காய்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படும். கத்திரிக்காயில் ஒரு சில ரகங்கள் பார்த்தோம். ஒரு சிலது காய்ப்பு இல்லாமல் இப்போ தான் செடிகள் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போது இந்த மாதிரி இந்த தோட்டம் பூரா ஒரு உணவு காடுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தோட்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, உணவு காடு அப்படின்னா என்ன? உணவு. எந்த நேரமும் உணவு இருக்கணும். நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்றை பறிச்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையிலையோ இல்ல அதை பறிச்சு எடுத்துட்டு போய் உணவு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளோ உள்ள இருக்கணும். அந்த மாதிரி 360 நாளும் ஒரு உணவு காட்டுல உணவு பயிர் உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம தற்சார்பு வேளாண்மையை தொடர்ச்சியா முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ உணவு காடுங்கிறது நம்ம எவ்வளவு நிலம் வச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தனியா உணவு காட்டுக்குன்னு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுங்கிறது மனித வாழ்க்கையோடைய அடிப்படையில ரொம்ப முக்கியமானது. அது ஆரோக்கியமா இருக்கணும், சத்து மிகுந்ததா இருக்கணும், ஊட்டச்சத்து மிகுந்ததா இருக்கணும் அப்படின்னா அந்த உணவு காடு ஒவ்வொரு விவசாயிக்கிட்டே இருக்கணும். அது வீட்டு தோட்டமா இருந்தாலும் சரி, மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, விவசாய நிலங்களா இருந்தாலும் சரி, உணவு காடுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா வெயில் காலங்கள்ல உணவு தரக்கூடியது பழமரங்கள். அப்போ உணவு காடு அப்படின்னா பழமரங்கள் உள்ள கட்டாயம் இருக்கணும். மழை காலங்கள்லையும் மற்ற காலங்கள்லையும் உணவு தரக்கூடியது வாழையா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், மற்ற தானியங்கள், பழங்கள் எதுனாலும் இருக்கலாம். ஆனா அந்த வெயில் காலங்கள்ல நம்ம தண்ணியே கொடுக்காம பராமரிப்பு இல்லாம நமக்கு ஒரு உணவை தரும் அப்படின்னா மரப்பயிர்கள் தான். அப்போ ஒரு மரப்பயிர்களை நம்ம திட்டமிடணும். நாளைய தேவையை இன்னைக்கே திட்டமிட்டு நடவு செஞ்சா மட்டும்தான் ஒரு நாட்டு மரங்கிறது வளர்ந்து உற்பத்தியை கொடுக்கும். தேவைக்கு நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா கடையில இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது எல்லாம் வாழைப்பழம்னா வாழைப்பழம் மாதிரி, ஆரஞ்சுனா ஆரஞ்சு மாதிரி, மாதுளைனா மாதுளை மாதிரி, தக்காளினா தக்காளி மாதிரி.
இப்போ நம்ம எவ்வளவோ தக்காளி ரகங்கள் பார்த்துருக்குறோம், இப்போ பார்த்துட்டும் இருப்போம், இன்னமும் தொடர்ச்சியாக நிறைய ரகங்கள் பார்ப்போம். ஆனால் நம்ம தெருக்களில் விற்கக்கூடிய நாட்டு தக்காளின்னு கூவி கூவி விற்கக்கூடியது எல்லாமே நாட்டு தக்காளியா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. 99% கிடையாது. எல்லாமே ஒட்டு ரகங்களாகவும் வீரிய ஒட்டு ரகங்களாகவும் தான் இருக்குது. அப்போ விழிப்புணர்வு யாருக்கு தேவை அப்படின்னா, விற்கிறவங்களை காட்டிலும் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நமக்கு தான் ரொம்ப தேவை. ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயிக்கு தேவை. அப்போ நுகர்வோராகிய நாம சரியா இருக்கோம் அப்படின்னா, ஒரு விவசாயி நுகர்வோருக்கு தேவையானதை உற்பத்தி பண்ண துவங்குவாரு. இன்னும் இந்த உணவு காட்டுல குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியா அடுத்தடுத்த காணொளிகள்ல சந்திக்கலாம். நன்றி.